நல்லா இருக்கு. எப்படி த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்களா? நல்லா இருக்கு. எப்படி எல்லாரும் பார்க்கலாமா? பார்க்கலாம், நல்லா ஃபேமிலி பார்க்கலாம், நல்லா இருக்கு. அப்படி ஒரு சாங் கூட இல்லைன்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்கு படம்? சாங்னாலும் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ், சின்ன சின்ன ட்விஸ்ட், நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்ல த்ரில்லர் மூவி. ஓகே, நான் படத்துல வந்து ஒரு சாங் கூட இல்ல சொல்றாங்க, அது பார்க்க அந்த ஆனா மியூசிக் டைரக்டர் மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. அது ஃபீலே இல்ல, அந்த பாட்டுல அது ஃபீலே இல்ல. எப்படி த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க, ஃபேமிலியா பார்க்கலாம். இந்த படம் ஃபேமிலியா தாராளமா பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. எங்க அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு, அது எங்களுக்கு போதும். ஆனா சிப்பி அந்த மாசா நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லா சைலண்டா கிரைம் த்ரில்லரு, சூப்பர் படம். அடுத்த ஸ்பீடா நடக்கும். அண்ணன் சைலண்டா கண்டுபிடிப்பாரு, அதே ஒரு சஸ்பெண்டா இருக்கும். படம் ரொம்ப இதா மாசா பண்ணிட்டாரு அண்ணன். சூப்பரா இருக்கும் படம். நல்லா இருக்கு. பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவா இருக்கா? ஆமா, பெஸ்ட். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. இந்த ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பர். சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். நான் பார்க்கலாம், கொண்டு போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கு. எப்படி போர் அடிக்கல? லாக் எல்லாத்தையும் இல்ல அப்படியே பார்த்த மாதிரி உட்காந்துட்டு பாக்குறோம், ஜாலியா தான் இருக்கு. கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு இருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி ஃபேமிலியா பார்க்கலாமா இந்த படம்? ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். படம் இருக்கு. நல்லா இருக்கு. படம் கம்ப்ளீட் வந்து ஒரு த்ரில்லர் ட்ரீட் தான் சொல்லலாம். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் அப்படியே த்ரில்லராகவே கொண்டு போயிடுறேன். ஐ மீன் நான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ நடுவில் உடனே வந்து ஒரு சாங்கை போட்டுருவாங்க, அதில் ஒரு காமெடி ட்ராக்கை போட்டு விட்டுருவாங்க. நம்மளுக்கு என்னத்தில் போகணுன்றது ஒரு ஆடியன்ஸை குழம்பிடுவாங்க. ஸோ ஒரு கொலை, அந்த கிட்னாப்பிங் யார் பண்ணியிருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரம் த பிகினிங் எண்டு வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், அது கெஸ் பண்ணவே முடியல. சரி படம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படி பார்க்குற டைமில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு, அது நான் இப்போ சொன்னால் சரி இருக்காது. கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க. கரெக்டாக இருக்குது. நம்ம அதில் உட்காந்து இருக்கிறப்ப அந்த ஃபீலை கொண்டு வராங்க. கண்டிப்பாக சிபிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்கு. அதாவது டைரக்டர் நம்ம சொல்லணும்னு வச்சிங்களேன், எப்படி அது ஒர்க் பண்ணாருன்னே தெரியல. ஸோ இப்போ பிகினிங் டு எண்டு வரைக்கும் அழகாக அந்த ட்விஸ்ட்டை வந்து அது எப்படி அந்த எடிட்டிங்கில் கொண்டு போனாருன்னே தெரியல. அவ்வளோ அளவுக்கு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து வில்லன்லாம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து படத்தை ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி சிபி வந்து தாங்கியிருக்காரு. அதை அழகாக கொண்டு போயிருக்காரு. ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸ், ஒரு நேர்மையான போலீஸ். ஐ மீன் நெக்ஸ்ட் டே அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள இந்த ஒரு ஆபரேஷனை முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த த்ரில்லர், அதுக்குள்ள யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறது வந்து அது ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நாள் பிறகு வந்து ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டா ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட முதல் சுளிக்காம ஒரு படத்தை வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு ஜாலியாக ஒரு வீக்கெண்ட்ல ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு தலைவா. படம் சூப்பராக பண்ணியிருக்காரு சிபி அண்ணா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிரைம் த்ரில்லரு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ஒரு மாசாக ஒரு நல்லா பண்ணியிருக்கிற படம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டருக்கு வந்து எல்லோரும் படத்தை பாருங்கள். தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நிறையா ஸ்க்ரீன் கிடைக்கணும். ஏன்னா நல்ல படம் ஒரு ஷோ தான் போட்டிருக்காங்க, வருத்தமாக இருக்குது. படம் இப்போ சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. கரெக்டாக இருக்குது தலைவா, கரெக்டாக இருக்குது. நம்ம பார்க்க அதில் நம்ம அந்த கதைக்குள்ளே போயிடுற மாதிரி இருக்குது படம். நம்ம அடுத்தடுத்த சீன் என்ன நடக்குன்றது, படம் ஸ்பீடாக இருக்குது. அடுத்தடுத்த சீன் என்ன நடக்குன்றது எல்லாமே பண்ணியிருக்காங்க. த்ரில்லிங் சூப்பராக பண்ணியிருக்காரு சிபி அண்ணன். ஆனால் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த இடத்துல நான் தெரிவிச்சிடறேன். அதை சூப்பராக இருக்குது. அண்ணன் கெட்டப்பு இன்னும் முறையாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்ததே அதான். சூப்பராக சிபி அண்ணன் ஒரு மாசான ஃபிலிமில் பார்க்கணுன்னு நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், டேரக்டருக்கு வாழ்த்துக்கள் தலைவா. இளையராஜா கலிபெருமா வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான். ஆமாம், காமெடி கிடையாது தலைவா, நல்லா புரிஞ்சுங்க. காமெடி கிடையாது, ஒன்லி கிரைம் த்ரில்லர் தான். பயங்கரமாக இருக்குது படம். எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்க, வேற எதுலையும் பார்த்துடாதீங்க. படம் சூப்பரா இருக்கும், போய் பார்க்க நல்லா இருக்கு. நான் சூப்பரா நடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம், ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் எப்படி சொல்றது, அவ்வளவு சூப்பரா இருக்கு படம். எல்லா ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், அவசியம் எதிர்பார்க்குறேன். இப்படி ஒரு டேரக்டருக்கு, படம் எடுத்த டேரக்டருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பரா இருக்கு. அதாவது அந்த படத்தில் நடிச்சிருக்க கொடுத்துருக்க எல்லாருமே அருமையா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பரா இருக்கு.
ஸோ அவசியம் எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்க. த்ரில்லரா கொண்டு போயிருக்காங்களா படத்துல? பயங்கரமா இருக்குங்க. ஒரு எதிர்பார்க்காத விஷயம்லாம் இதுல இருக்குது. எப்படி சொல்றது, ஒரு முக்கியமான சஸ்பென்ஸ் ஒன்று இருக்கு. ஒரு கண்டிப்பா இருக்கு, பாக்குறவங்களுக்கு தெரியும் அது. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாமா? த்ரில்லர் படம், த்ரில்லர் கான்செப்ட் சூப்பராக நடிச்சிருக்காரு. அருணா சிபியான் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரியே இருக்கு. நம்மளால கெஸ் பண்ணவே முடியல படம் அது எப்படி ஸ்டோரி எண்ட் ஆகுதுன்னு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நிறைய இருக்கு படத்துல. நல்லாவே இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். படம் வந்து சூப்பராக இருக்கு. கண்டிப்பா வந்து சிபியான் ஒரு கம்பேக்காகவே இருக்கும் இந்த படம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. ஒரு புதுசாக ஒரு எப்படி சொல்றது, புது ஸ்டோரியாக இருக்குது. படம் நல்லா ஃபேமிலி படம், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். அது இல்லாமல் சர்ச் மூவி ரிலீஸ் ஆகுது. ரெண்டு மாஸ் படம் நல்லா இருக்கும். தேட்டர் இன்னும் அதிகமாக கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபேமிலி படம்.